வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் மட்டி வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டி வறுவல் பண்ணுறதுக்காக நான் இங்கே 1/2 கிலோ மட்டி எடுத்திருக்கேன். இது நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இதில் மண் இருக்கும், அதனால் நல்லா அலசிக்கோங்க. இப்போ நாம் இதை வேக வச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் இப்போ இதை சேர்த்துடலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இது மூடி வச்சு வேக வச்சிடலாம். இது நல்லா வெந்து இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வெளியே வந்திருக்கு. இப்போ மறுபடியும் மூடி வச்சு இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இதெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா இன்னொரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ தேங்காய் ஓரளவுக்கு வறுபட்டதும் இப்போ நாம் இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். நான் இங்கே 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா சாஃப்டாக வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ நாம் இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாம் இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கூடவே 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் வத்தல் தூள், அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நாம் மட்டி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் இதில் வேக வச்சுருந்த மட்டி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ இது நல்லா வதங்கி நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ நாம் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம மட்டி வறுவல் சூப்பராக ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.